நாமத்தை கடைசியாக அமைத்தான். அதனால விட்டு சஹஸ்ரநாம அத்தியாயத்துக்கு தனிச்சிறப்பு. இதை பத்தி ரொம்ப அழகா தெரிவிப்பார்கள் பூர்வர்கள். சங்கராச்சாரியர் பஜகோவிந்தம்ங்கிற பாசுரத்தை இயற்றினால் அல்லவா, அதுல தெரிவிக்கிறார், பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. ஏ மூட புத்தி படைத்தவனே, வியாக்கரணமோ தர்க்கமோ நியாயமோ மீமாம்சையோ உனக்கு உதவிக்கு வரவே வராது. கடைசி காலம் படுக்கையில படுத்துட்டு இருப்பேன். அப்ப கீழே படிச்ச வியாக்கரணம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வராது. இலக்கணமா ஞாபகம் வரும் கடைசி படுக்கையில படுத்துட்டு இருக்குச்சே. இல்ல நியாயன் மீமாம்சை ஏதானு ஒண்ணு ஞாபகம் வர போறதா? அப்ப இருக்கிற பயத்திலே மத்த அத்தனையும் மறந்து போகும். நம் கை நம் சொன்னபடி கேட்காது, நம் கால் நம்ம சொன்னபடி கேட்காது, நாக்கு கூட கேட்குமாங்கிறது சந்தேகம்தான். இருந்தாலும் அந்த நிமிஷத்துல சுலபமா உன்னால பண்ண முடிஞ்சது நாம சங்கீர்த்தனம் தான். அதனால கீழே இத்தனை நாளா நான் பேசினேனே, வெறும் ஞானத்தால மட்டும் மோட்சம் அடைச்சுடலாம்னு நினைக்காதே. பக்தி ரூபாபன்ன ஞானத்தால தான் மோட்சம். பக்தி கலக்காத ஞானத்தால மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது. சில பேர் வெறும் ஞானத்தை தேடிட்டு போயிட்டே இருப்பார். அதனாலே கீதையில நிறைய பேருக்கு ஆசை.